அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் vlog வித் சஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கு பீஃப் சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக நான் 400 கிராம் அளவுக்கு மின்ஸ்ட் பீஃப் எடுத்திருக்கேன். அதோட மீடியம் சைஸில் உள்ள 3 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் லீக்ஸ் அண்ட் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 3 பச்சை கொச்சிக்காவும் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பீஃபை சேர்த்துக்கிறேன். அதோட குட்டியாக கட் பண்ணின கருவேப்பிலையும் நாம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் அதோடையே கட் பண்ணி வச்ச பச்சை கொச்சிக்காவும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது துண்டு கொச்சிக்காய் அண்ட் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேன். இதோட ஒரு பாதி துண்டு அளவுக்கு சீசனிங் கியூபும் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா இப்படி நீங்கள் சேர்த்துருக்கிற பீஃப் எல்லாமே வேகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுங்க. ஸோ இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக ஒரு கடிப்படக்கூடிய பதத்துக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருந்த லீக்ஸையும் இதோட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொள்கிறேன். ஸோ கடைசியாக உப்பு பார்த்துட்டு போதலண்டா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ஸோ பீஃப் சமோசாட ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல சமோசா மடிக்கும் போது அந்த ஓரங்களை ஒட்டுறதுக்காக மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி கம் மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க இப்படி. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஷீட்டை மடித்து எடுத்துக்கொள்ளுங்க.
இதில் உள்ளுக்கு ஸ்டஃபிங்கை வச்சு சுற்றிட்டு ஓரங்களில் மாவு பேஸ்ட்டில் பூசி இப்படி ஒட்டி விட்டுடுறேன். ஸோ எல்லாத்தையும் இப்படி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக பீஃப் சமோசா ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன டிஷ் வேணுமென்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோ உண்டுல உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then take care, bye bye.